திரையிடுவது குறித்த பிரச்சனைகளை ஒரு முடிவினை எடுத்துள்ளிருக்கிறார்கள். அந்த முடிவினை திரு அபிராமி ராமநாதன் சார் அவர்களும் திருப்பூர் சுப்பிரமணியமும் அருள்பதி அவர்களும் அறிவிப்பார்கள். இது சம்பந்தமாக தயாரிப்பாளர் இயக்குனர் லிங்கசாமி அவர்கள் பேசிய பின் அந்த முடிவினை அபிராமி ராமநாதன் சார் அவர்கள் சொல்வார். உத்தம வில்லன் சின்ன சின்ன படங்கள் எடுத்து இப்போ மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் கமல் சாரோட முக்கியமான படம் உத்தம வில்லன் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படம் ஒரு 6 மாதமாக எல்லா வேலைகளும் முடிஞ்சு ரிலீஸ்க்கான வேலைகள் நாங்கள் இப்போ 3 மாதமாக மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 1 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு சில சங்கங்கள் மூலமாக. அதை கமல் சார், சாருகாசன் சார், சங்கங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்து ஒரு 3-4 கட்ட பேச்சுவார்த்தையாக அந்த பிரச்சனை எல்லாமே முடித்து பேசிட்டே இருந்தோம். அதில் எல்லாருடைய பேரையும் நான் இப்போ கரெக்டாக சொல்ல முடியுமா தெரியல. அபிராமி ராமநாதன் சார், அன்பண்ணன், அப்புறம் செல்வின், அண்ணாமலை, சுப்பிரமணியன் சார், அப்புறம் இப்படி அருள்பதி சார் எல்லாருமே அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாங்க. எங்களுக்காக உட்காந்து பேசினாங்க. பன்னீர்செல்வம் தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் அவரும் வந்திருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னா நாங்கள் என்ன முடிவு எல்லாருமே எடுத்த முடிவு என்னென்னா விஸ்வரூபத்துடைய பிரச்சனையை உத்தமவில்லன் மேலே திணிக்கக்கூடாது. அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேஸுக்கான என்ன தொகையோ அதை மட்டும் இல்லை தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன் சார் ப்ளீஸ். இல்லை அதை கொடுத்தா போதும் திருப்பதி பிரதர்ஸ். அடுத்து வர தொகையை அடுத்தடுத்த கம்பெனிகள் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனாங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு போஸ் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுகமாக இருந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு மறுபடியும் உத்தமவில்லன் படத்துக்கு ஒரு தேட்டரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரெட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா வியாபாரம் தொடங்குற இந்த நேரத்தில் எங்களை ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அந்த தகவல் என்னன்னு சொல்லி போஸ்ட்டை கேட்டப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் என்னென்னா ஒருத்தவங்க இது எல்லாமே இந்த சபையில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. யாரோ அந்த சம்மந்தப்பட்டவங்க தனியாக ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னப்போ அது எனக்கு அது பிடிக்கல. இந்த விஷயம் நம்ம பண்ணவும் கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம நிர்வாகம் எல்லா நிர்வாகத்துக்கு எல்லாரும் பார்வை கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் கொடுத்து தானு சார் மூலமாக இது எந்த வகையிலும் சரிதான், அது தவறு, அது கொடுக்குறதுல யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, மொத்த சினிமாவும் ஒன்றா நின்று இந்த மாதிரி ஆட்களுக்கு உறுதுணையாக போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த மாதிரியான எந்த விஷயம் வேணாம், தடை நீங்கிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மே 1ஆம் தேதி குறித்த தேதியில் வரும். அதுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி. குறுகிய நேரத்தில் எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லி எங்களுக்காக இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் சினிமாவில் இருக்கும் வரை எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன். நான் சின்ன சின்ன படங்கள் வாங்கினது சரி, நான் படங்கள் பண்ணும்போது சரி, யாருக்கும் எந்த சிக்கல் கொடுக்கக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, மனசோட வேலை பார்க்கணுன்னு தான் நான் என்றைக்கு நம்புவேன். அதை தான் நான் மதிப்பேன். இதில் எது கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நிகழ்ந்தாலும் எங்களுக்காக ஒட்டுமொத்தமாக நின்று குரல் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் யூ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அது உங்கள் ஒத்துழைப்போடு ரிலீஸ் ஆகுங்கிற அறிவிப்பை நாங்கள் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திரு தான் அவர்கள் என்னை திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர்னு சொன்னார். இன்னும் யாரும் எனக்கு அந்த பதவியை கொடுக்கல. அதனால் நான் சீக்கிரம் கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்களாம். ரொம்ப சந்தோஷம். என்ன, நான் இருக்குது சென்னை நகர திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக தான் இருக்கேன். இன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர் யாரும் வராத காரணத்தினால நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதனால் எங்களுக்கு தெரிந்தவரை இந்த படத்திற்கு எந்த விதமான தடையும் யாரும் விதத்தாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த படம் கண்டிப்பாக மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சென்னை நகரத்தில் கிட்டத்தட்ட 22 தியேட்டருக்கு மேலே இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நான் தான் சென்னைக்கு விலைக்கு வாங்கியிருக்கேன். அதனால் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடணும். லிங்குசாமி கொஞ்சம் இருங்க, பேச விடுங்க சாமி, சொல்லுங்க. அதனால் விநியோக முறையிலையும் ஒரு 22 தியேட்டர் ரொம்ப காஞ்சி போய் படத்துக்காக இருக்கிற ஒரே காரணத்தினாலையும் லிங்குசாமி எக்காரணத்தை கொண்டு படத்தை நிறுத்திடாமல் ரிலீஸ் பண்ணுறோம்னு அவரை கேட்டுக்கிறேன்.
ஒன்னே ஒண்ணுதான். அதாவது நாங்க சொல்றோம் வாங்கிக்க. அதாவது சாரி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. இல்ல 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 சார், சார் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தான் நானும் கூட அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் சார், நாங்களே இப்ப சொன்ன திருப்பியும் பத்திரிகைக்காரர்கள் தயவு செய்து நாங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். திரைத்துறை சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்படுகின்ற வதந்திகளை நீங்கள் செய்திகளை ஆக்கி எங்களையும் கொஞ்சம் சிரமப்படுத்தாம, என்ன காரணம்னா ஏற்கனவே நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருந்துட்டு இருக்கோம். எங்களால இருந்துட்டு சினிமா உலகம் இன்னைக்கு இருந்துட்டு நிறைய போட்டி, திருட்டு விசிடி, எத்தனையோ பிரச்சனைகள் கிடைக்கல, தொழில் பண்றதுக்கு சிரமப்பட்டு நாங்க இருந்திருக்கோம். இந்த மன்மத வருஷத்துல உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்போட நாங்க தொழில் செஞ்சு ஜெயிக்கிறோம். ஏற்கனவே நடந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க அத்தனை பேரும் அதை மறந்து விட்டோம். சார் திருப்பி அதே சொல்றாங்க, நான் திருப்பி சொல்றேன் உங்ககிட்ட. அதாவது நாங்க எந்த பிரச்சனையும் சார் சார் தயவு செய்து பத்திரிகை சொல்றவங்க கேட்டுக்கிறேங்க. அதாவது நாங்க சினிமாவில் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏராளமான பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய தடவை நடந்திருக்குது. கடந்த காலங்கள் எப்படின்னு சொல்லிட்டுனா எங்களால இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பா உட்காந்து பேச முடியாம ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எப்படின்னு சொல்லிட்டுனா அத்தனை சங்கங்களும் மேடையில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே குரலா பேசுறோம். இப்ப நாங்க குரல் பேசணும்னு சொல்லிட்டுனா இந்த குரல் டான் சார் பேசுனதாகட்டும், அபிராமி ராமநாதன் சார் பேசுனதாகட்டும், எல்லாமே ஒற்றுமையான குரலா பேசுறோம். தயவு செய்து ஒற்றுமைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த ஒற்றுமையில நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல விதமா கூட சப்போர்ட் பண்ணி எங்க ஒற்றுமையை பலப்படுத்துங்க. அதான் நான் பத்திரிகையாளர்களுக்கு வேண்டுகோள். சார் கமல் சாரும் எங்க கூட வந்திருந்துகிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாம் அனைவரும் ஒற்றுமையாக செல்வோம் என்று எங்களிடம் உறுதி இருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை. கமல் சாருக்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். அதாவதுமா தம்பி, படம் மே 1ஆம் தேதி தம்பி 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 ரைட்மா நீங்க ரோஹிணி தியேட்டர்ல இந்த பஞ்சாயத்து விஷயமா போய் ஒரு நல்லதா ஒரு சுமூகமா ஒரு தீர்வு காணணும் நீங்க போயிருக்கீங்க. உங்களை அவமானப்படுத்திருக்காங்கன்றாங்க, அது உண்மையா சார்? யாரு யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா தம்பி? யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆகவே வரும் புத்தாண்டு வசந்த புத்தாண்டாக அமையும். மே 1ஆம் தேதி உத்தம வில்லன் அங்கிங்கனாதபடி அகிலம் வெற்றி கொடி பறக்கும். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.